அதில் இதற்கு முன்பாக திரிஷா அவர்கள் மும்பை போயிட்டு வந்ததுலையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி மும்பையில் தான் இருக்காங்க திரிஷா, இன்னும் சென்னைக்கே வரலன்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை வந்ததுனால தான் ஐயோ திரும்ப வேணான்னு சொல்லி தான் விஜய் தனியாக போயிட்டு வந்திருக்காரு. ஆமாம் சார், அவர் தெளிவாக சொல்லிட்டார். அந்த டைவர்ஸ் கூட ஏப்ரல் 20 இன்வைட் பண்ணியிருக்காங்க, சம்மன் கொடுத்துருக்காங்க. அது ஏப்ரல் 20 போக மாட்டார், மேக்கு அப்புறம் தான் போவார்னு நினைக்கிறேன். ஒரு வாய்தா வாங்கிக்கலாம். நல்ல செய்தி வரும், மொத்தமாக ஒதுக்கி வச்சுருவார். ஃபேபிடிஸ் வாய்ப்புகள் இருக்கும். மீண்டும் சொல்கிறேன், அவங்க பொண்ணு பேசுறது ஹைலைட்டாக பார்க்கப்படுது. இல்லை அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு எது கெட்டதாக இருக்குமோ அதில் தூக்கி உரம் வைக்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காரு சார். காபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் திடீர் மும்பை பயணம் எல்லாருமே பரபரப்பா இருந்தது. எதுக்கு போறாரு, ஏன் போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி. முதல்ல மும்பை பயணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். விஜய் இப்போ ஃபுல்லாக கண்காணிக்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்குன்னு நினைக்கிறேன், எல்லா இதுக்கும் பெருமை. பட் ஒன்றும் இல்லைங்க, அது வந்து ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி தான் அது. ஏன்னா அப்போது டைமிங் சரியாக செட்டால் அவருக்கு முன்னாடியே போயிட்டு வரணும்னு பார்க்கும்போது பார்த்தா அவர் டெல்லி சிபிஐ அது இதுன்னு ஒரு விஷயத்தில் ஈடுபட்டதுனால கரெக்டாக இதுதான் சரி டைம்னு ஒரு தோணுச்சு. மும்பைக்கு போனதுக்கு ஒரு 2-3 காரணங்கள் இருக்குது. ஒரு காரணம் வந்து அவர் வளர்த்து விட்ட ஒரு இயக்குனர் அட்லி அப்படிங்கிற ஒரு நண்பராக இப்போ தம்பியாக ஏற்றுக்கிட்டாங்க. பட் அவருடைய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று முக்கியமாக அதுக்கு போனாங்க. இதற்கிடையில் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கு ஒரு வெட்டிங் நடந்தது. மணிரத்னுடைய ஸ்டைலிஸ்டான ஒரு இகால் அகானின்னு சொல்லிட்டு பேர் நினைக்கிறேன், அவருடைய மேரேஜ் நடக்கும்போது அதுக்கும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையை வந்து தான் போக முடியல. இதுக்கும் ஒரு விஷ் பண்ணுறதுக்காகவும் 2 in 1 நியூஸில் கலந்துட்டு தான் ஒரு தகவல் வருது. இதற்கு மேற்பட்டு முக்கியமான ஒரு பிரபல தொழிலதிபரை அந்த மீட் பண்ணி சந்திச்சுட்டு வந்த ஒரு நிகழ்ச்சியும் இருக்கிறதா ஒரு தகவல் வருது. நேஷனல் மீடியாவில் வந்து விஜய் பற்றின தகவல் நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு நடிகரை வந்து தமிழக அரசியல் நிலவரத்தையே தலையில் திருப்பி போட்டார், இன்னும் இவர் தான் மெயின் சென்டர் பாயிண்ட்டாக இருக்கார், இவர் வச்சு தான் சூழ்நிலையே மாறுது, களமே மாறுது, கிட்டத்தட்ட ஓட்டை ஃபுல்லாக பிரிக்கிறார், யார் வருவானே சொல்ல முடியாத கணிப்பில் இருக்குது, மக்களும் கிளம்பி போயிருக்காங்க. இப்போ ஏற்பூரிலே வருவாங்களா, புதியவர்கள் வருவாங்களா, விஜய் வருவாரா அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பத்துக்கு உருவானது காரணம் விஜய் தான். அப்போ இவரை வந்து எதாவது நம்ம வந்து கூட்டணியில் இணைத்தால் நல்லா இருக்குன்னு தான் நிறைய கட்டத்தில் பேச்சுவார்த்தை போச்சு. அதுதான் நிறைய ஜனநாயகன் படத்துலேருந்து இதுலேருந்து நிறைய சில பிரச்சனைகள் வந்துச்சு. பட் அதுக்கு ஒரு சந்திப்பு இருந்தால் ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் என்னன்னா சார், இப்போ அட்லி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு விஜய் தனியாக தான் போயிருக்காரு. இது பெரிய எந்த ஒரு விமர்சனத்துக்கும் உள்ளாகலை. இதே மாதிரி ஏஜிஎஸோட திருமணத்துக்கும் அவர் தனியாக போயிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்குமே சார். சிறப்பாக இருந்திருக்கும், நல்லா இருந்திருப்போம், சிறப்பாக இருந்திருக்கும். இங்கே 2 விஷயம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏஜிஎஸ் நிறுவனத்தில் வந்து திரிஷா அவங்க வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட படங்களில். இங்கே அட்லியோட இயக்கத்தில் அவங்க அதாவது திரிஷா படம் பண்ணலை. அதனால் ஜென்ரலாக ஒரு அழைப்பு கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் திரும்பி ஒரு சிக்கலை இப்போ தான் ஒரு புயல் அடித்து கொஞ்சம் வந்து அதை ஓஞ்சிருக்கு. அதில் தான் நிறைய கெட்ட பேர் விஜய் சம்பாதிச்சார். அதில் தான் நிறைய பேருக்கு உடன்பாடு இல்லாமல் போச்சு. எனக்கும் உடன்பாடு இல்லாமல் தான் நிறையா பேசிகிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் நாளைக்கும் அதுதான். பட் அதனால் அவர் செய்த அந்த தவறு வந்து மீண்டும் செய்திடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருந்தார். அது இடைப்பட்ட நேரங்களில் அவருடைய நண்பர்கள் பேசுனது, அப்பா அம்மா பேசுனது, அவருடைய வெல்விஷர் பேசின விஷயங்கள் இருக்குது. ஏன் அந்த திருவிழாவுக்கு அந்த திருமண விழாவுக்கு வந்து திரிஷாவை கூப்பிட்டு போனேன், அதுதான் இப்போ பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு, உனக்கு பெரிய பேக் ஃபேர் ஆனது காரணம் அவங்க தான். அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போதே அப்படிங்கும்போது தான் ரொம்ப யோசித்தாங்க. பட் இதுக்கு நான் ஒரு அது என்னோட சொந்த பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்னு விஷயத்தை டிக்ளேர் பண்ணாது. பட் இங்கேயே கூப்பிட்டு போகலன்னா மீண்டும் ஒரு சிக்கல் வந்து இப்போ அடித்தா புயல் ஓயாது, விஜயோடைய கேரியரே டோட்டலாக ஸ்பாயில் ஆகும். இப்போ அதுதான் ரொம்ப யோசித்தாங்க. சரி வேண்டாம், திரும்பியும் கூட்டு போய் பிரச்சனை உருவாக்க வேண்டாம். அதில் இதற்கு முன்பாக திரிஷா அவர்கள் மும்பை போயிட்டு வந்ததுலையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி மும்பையில் தான் இருக்காங்க திரிஷா, இன்னும் சென்னைக்கே வரலன்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே சந்திப்புகள் வருங்கிற மாதிரிலாம் அதில் எதுவும் கிடையாது. ஒரு தடவை தான் தவறு நடக்கும், மீண்டும் மீண்டும் நடக்குமா அவங்களுக்கு? அது கூட்டு போனார். ஓகே, இதுக்கு வந்து விஜய் மட்டுமே அவருடைய முக்கியமான நண்பர் தான் கூட்டு போயிருக்காரு, விஷ்ணு ரெட்டியை கூட்டி போயிருக்காங்க, அப்புறம் ஜெகதீஷ் கூட்டி போயிருக்காங்க. ஸோ கூப்பிட்டு போயிட்டு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு அங்கே முக்கியமான 2 நிகழ்ச்சியில் சந்திச்சுட்டு இன்னொரு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த தொழில்களில் மீட் பண்ணிட்டு அரசியல் சார்பாகவும் நடந்ததாக ஒரு தகவல் வந்துருக்கு. ஏன்னா சார், அவ்வளோ எதிர்மறை விமர்சனங்கள் வரலைன்னா நேற்றைய ஃபங்க்ஷனில் திரிஷாவும் கலந்துருப்பாங்களோ? ஆமாம், கண்டிப்பாக. அதுதான் ஒன்றுமே சொல்லலையே யாருமே, அப்போ எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு. இப்போ ஃப்ரீ பேர்டாக எப்படி சொல்கிறது, ஃப்ரீ பேர்டாக பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட்டு அந்த தவறை வந்து விஜய் அவர்கள் செய்யலை. கிட்டத்தட்ட கொஞ்சம் முழிச்சிட்டாருன்னு தான் சொல்ல முடியும் நம்ம இதில். அதனால் வந்து திரிஷாவும் கொஞ்சம் யோசிக்கணுங்க. விஜய் நம்மளாலும் கெட்ட பேர் வரும்போது அவங்களும் ஒதுங்கி போயிடணும். அதுதான்
கரெக்டு. நீங்கள் நட்பாக இருந்தீங்க பழகிறீங்க அது வேறு, சினிமா கரியர் வேறு, அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி பொதுவாக பார்க்கும்போது எல்லா அரசியலுக்கு திரும்பி விஜய் அடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதற்கு காரணம் திரிஷாங்கிற பேர் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க எல்லா பேருமே. அது அவர்களுக்கும் தெரியும். அவருடைய மனைவி டைவர்ஸ்க்கான அப்ளை பண்ணது காரணமும் இவங்க தான். அப்படிங்கும்போது நீங்கள் ஒதுங்கி போகிறது தான் எல்லாருக்குமே நன்மையாக இருக்கும். குறிப்பாக விஜய்க்கு ரொம்ப ரொம்ப நன்மையாக இருக்கும். அவருடைய கெரியருக்கு த பெஸ்ட்டாக அமையும். பட் அதான் பார்க்க முடியாது. அதனால் வந்து அந்த பிரச்சனை வராமல் இருந்தால் கண்டிப்பாக போயிருந்திருப்பாங்க. இந்த பிரச்சனை வந்ததுனால தான் ஐயோ திரும்ப வேணான்னு சொல்லி தான் விஜய் தனியாக போயிட்டு வந்திருக்காரு. விஜய் எடுத்த இந்த மாதிரியான தனியாக போவோங்கிற ஒரு முடிவு அரசியல் ரீதியாகவும் பாதிப்படையுது. நம்மளோட மனைவிக்கும் இது கோபத்தை உண்டு பண்ணோம். இப்போ திரும்ப விவாகரத்து பிரச்சனையை கொண்டு வர வேணாம், ரெண்டையுமே வந்து ஒரு சாந்தப்படுத்திட்டு எலெக்ஷன் முடிஞ்சு பார்த்துக்குவோங்கிற பிளான்ல விஜய் இருக்காரு. ஆமாம் சார், அவர் தெளிவாக சொல்லிட்டார். அந்த டைவர்ஸ் கூட ஏப்ரல் 20 இன்வைட் பண்ணியிருக்காங்க, சம்மன் கொடுத்துருக்காங்க. அது ஏப்ரல் 20 போக மாட்டார், மேக்கு அப்புறம் தான் போவார்னு நினைக்கிறேன். ஒரு வாய்தா வாங்கிக்கலாம். பட் இங்கே வந்து டைவர்ஸ்க்கும் அதுக்கும் கொஞ்சம் உடன்பாடு இல்லாமல் தான் இருக்குது. விஜய் அவருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். நம்ம அதில் அவருடைய, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவருடைய பொண்ணு பேசுகிற விஷயம் ஹைலைட்டாக பார்க்கப்படுத்தி இங்கே மீண்டும் சொல்லிக்கிறேன். அதில் தான் கொஞ்சம் அப்படியே டோட்டலாக கொஞ்சம் ஆஃப் ஆனதே விஜய். ஸோ இந்த நேரத்தில் வந்து மீண்டும் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி குடும்பத்தில் குழப்பத்தை உருப்படுத்த வேண்டாம், இன்னும் மற்றவர்கள் பேசுவதற்கும் இடம் கொடுத்துட வேண்டாம். அரசியலை மக்கள் அவருடைய ரசிகர்களே விரும்பலை போன தடவை. திரும்பியும் இதை கையில் எடுத்துடக்கூடாதுங்கிற ஒரே கண்ணோட்டம் தான் இதில் அப்படி விளைய வச்சார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாகவே அவர் விளைய வைக்கிற வாய்ப்புகளும் நிறையா இங்கே இருக்குது. சங்கீதா அவர்களுக்கு மேலும் ஒரு அந்த வலியை உருப்பார்த்திரு, அதாவது வலியை ஏற்படுத்திடக்கூடாது. என்னதானாலும் பொண்ணு தானேங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கிறது. அதனால் அதை கொஞ்சம் ஃபீல் பண்ணார். வேண்டாம், ஒரு விஷயம் நம்ம பண்ண போய் வேறு மாதிரி போகுது, திரும்பி பசங்களும் அப்பா மேலே ஒரு அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கோபம் வரதான் செய்யும் நமக்கு அதை. ஸோ அதனால் எல்லாத்தையுமே யோசித்தார். முக்கியமாக அவர் நண்பர்கள் சொன்னதை கேட்டார். முக்கியமாக அவருடைய வெல்விஷரில் பேசக்கூடிய அத்தனை சோஷியல் மீடியாவில் பேசுகிறதையும் பார்த்தாரு. மக்களுடைய கருத்துக்களை பார்த்தாரு. இதன் விளைவாக தான் அவர் டோட்டலாக ஒதுக்கி வச்சுருக்கார். நல்ல செய்தி வரும், மொத்தமாக ஒதுக்கி வச்சுருவார். ஃபேபிடிஸ் வாய்ப்புகள் இருக்கும். மீண்டும் சொல்கிறேன், அவங்க பொண்ணு பேசுகிறது ஹைலைட்டாக பார்க்கப்படுது. இல்லை அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு எது கெட்டதாக இருக்குமோ அதில் தூக்கி உரம் வைக்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காரு சார். ஓகே சார், அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் நம்ம நிறைய பேசிட்டோம். இப்போ வந்து எந்தெந்த இடங்கள்லாம் கட்டு கொடுத்துருக்காங்களா, கட்டு மீன்ஸ் மியூட் எந்தெந்த இடங்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா ஷாக்கிங்கான தகவல் வருது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை ரிவைசி கமிட்டி பார்த்தாச்சு, சர்டிஃபிகேட் யூஏ தான் சொல்லியிருக்காங்க, 16+ எல்லாமே ஓகே. பட் இங்கே தேர்தல் ஏரியில் பார்க்கணுன்னு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அது நார்மல். ஏன்னா இப்போ பொலிட்டிக்கல் ரீதியாக படம் இருக்கிறதுனால இந்த படம் வந்து பிரச்சாரமாக மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். பட் அதை பார்த்துட்டோன்னா அது இம்மிடியட்டாக ரிலீஸ் ஆகிற வாய்ப்புகள் இருக்கும். பார்க்கலாம். ஏப்ரல் 23க்கு முன்னாடி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் ஏப்ரல் 24 வரலாம், மே 4க்குள்ளே. அவங்க மே 7 மாதிரி ஐடியா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே தான் கொஞ்சம் நெருடல் இருக்குது. 7க்கு பிறகு வந்தால் அது எப்படி இருக்குங்கிறது தெரியல. பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் நம்ம. ஓகே, அது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். இப்போது இங்கே வந்து ஹைலைட்டாக பார்க்கப்படுது அப்படின்னா, சென்னையில் பார்த்த சென்சார் போர்டு அதிகாரிகள் பார்த்தது கட்ஸ் நிறையா கொடுத்தாங்க. பட் இது ரிவைசிங் போனதுனால இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸுக்கு, விஜய்க்குன்னு நினைக்கிறேன் நான். அதை ஏன்னா நான் சிலதில் பேசும்போது பார்த்தீங்கன்னா மும்பையினுடைய பார்வை, ரிவைசிங் பார்வை வேறு மாதிரி இருக்கும். கட்ஸு நிறையா வராது, கிட்டத்தட்ட வராதுங்கன்னு சொன்னோம். அதே மூலம் தான் கட்டு பெரிய அளவில் கொடுக்கல. அவங்க சின்ன 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 பிட்ஸு தான். பட் அதில் பார்க்கணும், முக்கியமாக ஒரு 3 காட்சியில் வந்து பேசக்கூடிய வசனங்கள் மியூட் பண்ணதாக ஒரு தகவல் வருது. அதை அந்த தகவல் பார்த்திங்க அப்படின்னா எதற்காக அப்படின்னோம்னா, இப்போ நம்ம ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தார் மும்பைக்கு அட்லி பண்ணுறதுல. அதே மாதிரி விஜய்னால் மிகப்பெரிய இந்த பிரபலமானவர்கள் 3 இயக்குனர் இருக்காங்க. இன்னமும் அண்ணன் சொல்லக்கூடியவர்கள் அந்த இயக்குனர்கள். ஒன்று அட்லி, ஒன்று லோகேஷ், ஒன்று நெல்சன். இந்த 3 பேருமே கேமியோ ரோலில் வந்து ஜனநாயகன் படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பத்திரிக்கையாளர்களாக வந்து நடிச்சிருக்காங்க. அவர்கள் கேட்கப்படக்கூடிய கேள்வி இருக்குது பார்த்தீங்களா, அது தாறுமாறாக இருக்குது. அரசியல் கண்ணோட்டத்தோடு தான் பேசுகிறாங்க. என்னன்னா மீடியாக்காரன் பத்திரிகைகள் தானே, பத்திரிகைகள் போது நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். அழகாக பர்சனல்குள்ளே போல் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா கேட்கப்படும் போது அதற்கு விஜய் 3 பேருக்கும் பதில் சொல்கிறது மாதிரி சில காட்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் கண்ணாப்புன்னு தெரிக்கிறது மாதிரி இருக்கான். கேள்விகளும் பயங்கரமாக இருக்குது, விஜயோட பதில் அதோட அதிகமாக இருக்காது. இப்போ இது இந்த நேரத்தில் வந்தால் என்னாகும், எப்போ வந்தாலுமே இது வேறு லெவல் இருக்கிற மாதிரி சொல்லி தான் அந்த இடத்துல மட்டும் மீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க பேசுகிறது லிப் மூமெண்ட் இருக்கும், டைலாக் வராது. ஒன்று வித்தவுட் டைலாக்லோ இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு பீப் சவுண்டு போட்டு அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக வந்து நம்ம அட்லி, நெல்சன், லோகேஷ் பண்ணக்கூடிய அந்த சீனில் வரக்கூடிய
அந்த காட்சி தான் மீட் பண்ண சொல்லியிருக்காங்க. சார் அந்த 3 பேரும் அந்த ஆடியோ லாஞ்சில் ஒன்றா வரும்போதே பயங்கரமா இருந்தது, ஸ்க்ரீனில் வரும்போது பயங்கரமா இருக்குமே சார், அந்த சீனில் கை வச்சிருக்காங்களே. வேற என்ன பண்ண முடியும், காட்சி அமைப்பு அந்த மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ அதனால் அந்த கேள்வி கேட்கும்போது தியேட்டர்லாம் அனல் பறக்கிற மாதிரி இருக்கும். விஜய் பதில் பேசும்போது எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்கும்னு. ஓகே. ஸோ அந்த வந்து ஒரே காரணம் தான் அது மாதிரி. பட் இதில் வந்து சிறப்பாக இருக்குது, அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் நடிச்சிருக்காங்க அந்த சீனில். அவங்க ஆக்சுவலாக ஒரிஜினல் பத்திரிக்கையிலேயே நம்ம பண்ண வைக்கலான்னு தான் முதல் பிளான் பண்ணியிருக்காங்க ஓகே. டைரக்டர் வந்து வினோத். பட் அவங்க வந்து யதார்த்தமாக பண்ணக்கூடியவர் இல்லை, ரியாலிட்டியாக அதாவது நிஜமான சில விஷயங்கள் எடுத்து பண்ணக்கூடியவர். அப்போ தான் இது கொஞ்சம் இன்னும் ஃபெமிலியர் ஃபேஸ்னால் அந்த சீனுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். இப்போ நிஜ பத்திரிக்கையில் நீங்கள் வேறு வேணால் வச்சுங்க, ஏதாவது சீன் இருந்தால் வச்சுங்க அப்படிங்கும் போது இதில் யார் பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் ஆட்டோமேட்டிக் இந்த தகவல் இந்த 3 இயக்குனர்களுமே போகுது. அப்போ இதுதான் இறுதி படம் விஜய் சொல்லிட்டாரு, இனிமேல் விஜய் படத்தை நம்ம இயக்க போகிறதில்ல, அப்போ காட்சியிலேயாவது நேருக்கு நேராக வருவோமேன்னு சொல்லிட்டு தான் 3 பேருமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி வந்தது. அட்லி மும்பையிலேருந்து வந்தார், மற்ற 2 பேரும் இங்கே ஷூட்டிங்கில் இருந்தாங்க. எந்த டேட் கொடுத்தாலும் வரேன்னு சொல்லி தான் உடனடியாக வந்து 3 ஆக்ட் பண்ணி கொடுத்தது. இந்த சீன் வந்து பிரமாதம் அமைக்கப்பட்டிருக்கான். சார் விஜய் நிறைய இயக்குநர்கள் கூட படம் பண்ணியிருக்காரு, ஏறக்குறைய 69 இயக்குநர்கள் கூட படம் பண்ணியிருக்காருன்ற பொழுது இந்த 3 இயக்குநர்களும் மட்டும் என்ன சார் அவ்வளோ ஸ்பெஷல்? இல்லை, விஜய் அவருடைய கெரியர்லேயே இந்த பெஸ்ட்டு ஃபிலிமாக கொடுக்கப்பட்ட படங்கள் அது எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா. பட் கொஞ்சம் வேற அளவில் கொண்டு போனது மேயர் முருகதாஸ் தான், அது ஒன்றும் மறுப்பதற்கே இல்லை. இந்த அரசியலுக்குள்ளே உள்ளே கொண்டு வரணும் நோக்கத்தை ஏற்படுத்தினதே அவர் படங்கள் தான். சர்க்காரும் எடுத்துக்கலாம், துப்பாக்கியும் எடுத்துக்கலாம் நீங்கள் அதை. அதற்கு முன்பாக ஏஎல் விஜய் இந்த தலைவா படம் தான் அதுக்கு முன்னோடினே வச்சுக்கலாம். எஸ், ஏஎல் விஜய் பண்ணுன்னா தலைவா படம். அதற்கு பிறகு முருகதாசனுடைய அந்த லைனப் நல்லா இருந்துச்சு. பட் இங்கே ரொம்ப ஹைலைட்டாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அட்லியோட படங்கள் தான் ரொம்ப பரபரப்பாக பேச பிரச்சனைக்குள்ளாச்சு. நீங்கள் இந்த ஜிஎஸ்டி மட்டும்லாம் கையில் எடுத்துட்டார், சீனில் வச்சுட்டார் கண்ணா பின்னான்னு. நீ மெர்சல்லாம் திரிக்கிறது மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதை இப்போ அரசியல் கொஞ்சம் டைலாக் நிறையா இருக்கும். விஜய்க்கு அந்த படங்கள் வந்து ஒரு தாட்ஸை கிரியேட் பண்ணுச்சுன்னா அரசியலுக்கு நம்ம உள்ள என்ட்ரி வந்தே ஆணுங்கிறத உருவாக்குனது அட்லியோட படங்கள் தான். இப்போ அதனால் இந்த 3 இயக்குனரும் பார்த்தீங்கன்னா விஜய்யுடைய கேரியரில் இந்த பெஸ்ட்டு ஃபிலிம் கொடுத்தவங்க. அதற்கு பிறகு பார்த்தோம்னா அவர்கள் தான் விஜய் படத்தில் பண்ணதுனால அவர்கள் டாப் இயக்குனர்லாம் மாறினாங்க. அந்த பாண்டிங் ஒன்று இருக்குது. பல இயக்குனர் வெளியில் இருந்தால் கூட இப்போ ஹைலைட்டாக பார்க்கல இந்த இப்போ லைனப்பில் 3 பேருமே டாப்பில் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவர்கள் பண்ண படங்கள், இப்போ இந்த படத்தில் ஆக்ட் பண்ணது, இந்த சீன் அமைக்கப்பட்டது, கேள்விகள் கேட்கப்படுறது, அதுக்கு விஜய் பதில் சொல்கிறது எல்லாமே லைன் கரெக்டாக லெவலில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தோம் சார். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் நேற்று ஒரு விஷயம் வந்து படித்தேன், அதுதான் உங்கள்கிட்ட மெயினாக கேட்கணும்னு நினச்சேன். சென்சார் சர்டிஃபிகேட் நம்ம கொடுத்த மியூட்டெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம், அதெல்லாம் சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணலாம். ஆனால் அந்த சென்சார் போட்டு எங்கெங்கெல்லாம் கட் பண்ணியிருக்கோம், எங்கெங்கெல்லாம் மியூட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற போது அதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் அப்லோட் செய்யப்படல. கேட்டால் அவங்க சைடில் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா சர்வர் ப்ராப்ளம்ங்கிறாங்க. ஆனால் வெப்சைட் டெவலப் பண்ணவங்கள்ட்டேருந்து அந்த ப்ராப்ளம்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணலாங்கிறாங்க. என்னதான் சார் பிரச்சனை? இல்லை, தாமதப்படுத்தணும் படம் இந்த நேரத்தில் டக்குன்னு சென்சார் கொடுத்துட்டா வெளியில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் தான் அது. பட் நீங்கள் எது கொடுத்தாலுமே கட்ஸு கொடுத்தாலும் மீட் பண்ணி கொடுத்தாலும் ஒரு கேசட்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும், டிஸ்கில் சப்மிட் பண்ணணும். அவர்கள் அந்த ரீல் பிரகாரம் தான் எடுத்துகிட்டு கரெக்டாக மேட்சாக இருக்காருன்னு ஒரு தடவை செக் பண்ணுவாங்க அதை. பட் நீங்கள் இதை வந்து சொல்லிட்டாங்க. பட் வினோத் அவர்கள் ஒரு மிந்தி படம் 2 மணி நேரத்தில் பண்ணி கொடுத்துருவாரு, பெரிய விஷயம் கிடையாது. அப்படி ஏற்பாடு பண்ணப்பட்டு தான் சப்மிட் பண்ணிட்டு தான் ஒரு தகவல் வருது அதை. பட் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளணும், அதை செக் பண்ணணும், அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்குவாங்க. அதனால் இது இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்ங்கிறதுலாம் கிடையாது. அதை டைமிங் ஒட்டுமொத்தமாக கொஞ்சம் எடுக்கப்பட்டுருக்கு. ஓகே. இப்போ இதுக்கெல்லாம் இப்போ பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட் உடனே கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைம் எடுக்க முடியாது. ஆனால் இங்கே எது கொடுத்தாலும் இப்போ தேர்தல் ஆஃபீஸர்ஸ் பார்க்கணுங்கிற அந்த ஒரு செக்கை வச்சுட்டாங்க. இப்போ நான் அந்த கேள்விகளை தான் சார் வர்றேன். ஆனால் சென்சார் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு, அதை நாங்கள் கொடுத்துட்றோம். ஆனால் இந்த படம் இந்த நேரத்தில் ரிலீஸ் ஆகணுமா வேணாமான்னு முடிவு பண்ணதை வந்து தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ணணுங்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு மேலே தூக்கி போட்டாங்க. இவ்வளோ நாள் ரிவைசிங் கமிட்டி மேலே பின்னாடியே தெரிஞ்சவங்க இனிமேல் தேர்தல் ஆணையம் பின்னாடி தெரியணுமா சார்? இது எப்படி பார்க்கறது? நீங்களே பாருங்கள், யோசிங்க. ஒரு படம் கஷ்டப்பட்டு எடுத்துட்டாங்க, 400 கோடி எடுத்துட்டாங்க. சுற்றி படத்தில் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி ஒரு ஒன்று முடியாத மாதிரி இருந்தால் இன்னொன்றுக்குள்ளே போகுது. இப்போ ரிவைசிங் கமிட்டி பார்ப்பாங்கன்னே 40 நாள் போயிடுச்சு. சரி, ஒரு வழியாக பார்த்துட்டாங்க. ஸோ இங்கே இந்த மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதையும் பண்ணிவிட்டு அதையும் சப்மிட் பண்ணிட்டாங்க. அடுத்து சர்டிஃபிகேட் தான் தரணும். டக்கு நீங்கள் தேர்தல் மேலே போட்டாங்க. பட் அவர்கள் முடிவு பண்ணணும். இது இந்திய திரையுலக வரலாற்றிலேயே வந்து புதிய விஷயம். இது
இது நடக்காத ஒரு விஷயம்ங்கிறாங்க. படம் எடுத்தா இவ்வளவுலாம் பண்ணணுங்கிறது ஜனநாயகம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு பாடமாக ஜனநாயகம் பாடமாக அமைச்சிருக்கின்றாங்க நிறைய தயாரிப்பாளர்கள். அப்போ இதெல்லாம் நம்ம முன்னாடியே அலாட்டாக பண்ணிடணும். நீங்கள் ரிலீஸ் தேதியை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணலாம்னு கேள்வி தான் ஹைலைட்டாக பார்க்கப்பட்டது. ஆமாம். ஆனால் இது துரந்தூர் 2 பார்த்தீங்கன்னா மார்ச் 19 ரிலீஸ்ன்னே சொல்லிட்டாங்க. சென்சாரே ஒரு நாளைக்கு முன்னாடி தான் பண்ணப்பட்டதாக ஒரு தகவல் வருது நமக்கு. அதை இதை எப்படி பார்க்குறது நம்ம அதை? அப்போ விஜய்க்கு மட்டும் இந்த அழுத்தம். அப்போ அந்த அழுத்தம் வந்து எனக்கு இருக்குன்னு விஜய் சொன்னார் இல்லையா, அந்த அழுத்தங்கள் இதுதான். இப்போ தேர்தல் அதை பார்த்து தான் முடிவு பண்ணணும், இந்த இடத்துல வருமா வர வேண்டாமா அப்படின்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டால். பட் இந்த படம் விஜய்க்கு ஒரு பிரச்சார படமாக இருக்கும், அரசியல் களம் சம்மந்தப்பட்ட படம். நீங்கள் தெலுங்கு பகவத் கேசரி விட்டுருங்க, அது வேற. சுத்தமாகவே இதை கண்டென்ட்டை மாற்றி எடுத்திருக்காங்க. இப்போவும் சொல்கிறேன், இந்த ட்ரெய்லரில் விட்டதுனால தான் இவ்வளோ சிக்கலை. ட்ரெயிலர் விடாமல் நீ பண்ணி தான் சென்சார் வாங்கிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். அதான் எல்லா அரசியல் தலைவரும் மிரண்டு போனாங்க. அப்போ நீங்கள் அவர்கள் முடிவு பண்ணணும் அப்படின்னு எப்போ முடிவு பண்ணுவாங்க? இப்போ இந்த நேரத்தில் ஒரே வார்த்தை சொல்லிட்டான்னு வச்சிங்களேன், இது தேர்தல் பிரச்சார படம், இதை பண்ண முடியாது, எலெக்ஷனுக்கு அந்த தேர்தல் முடிந்த பிறகு தான் படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு மாதிரி சொல்லிட்டாலும் ஒன்றுமே பண்ண முடியாது சார். தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை சார், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண அது இன்னும் மேலும் சிக்கல் படத்துக்கு. நீங்கள் ஏப்ரல் 23 எலெக்ஷன் முடியுதுங்க, 24 நீங்கள் ரிலீஸ் பண்ணாலே சந்தோஷங்க, தப்பே கிடையாதுங்க. மே 4 ரிசல்ட்டு, நீங்கள் 7 ரிலீஸ் பண்ண ஐடியா பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய பின்னடைவு சந்திக்கும். ஏன்னா வேற ஒரு விஜய் ஆட்சிக்கு வரணுன்னு தான் வந்திருக்காரு. ஆட்சிக்கு வந்துட்டு அந்த படத்தோட லெவலே வேறு மாதிரி இருக்கும். உங்கள் விஜய் தமிழக முதலமைச்சர் நடிக்கும் இறுதி படம் ஜனநாயகம் தான் விளம்பரம் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ யாரும் கேள்வி கேட்க முடியாது, அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒருவேளை அவருடைய தாட்ஸ் மாறி 2039 மாதிரி சூழ்நிலை மாறினால் வெற்றி தோல்விங்கிறதே மக்களுடைய தீர்ப்பு தான். தோல்வி தான் வெற்றிக்காக போராடும் விஜய் தான் சொல்லியிருக்காரு. அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம். எல்லாரும் வெற்றி, அவர் வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்களை சொல்லிடுவோம், அது வேறு விஷயம். ஆனால் மக்களுடைய தீர்ப்பு யார் கொடுப்பாங்க? ஸோ திராவிட முன்னேற்ற காலத்துக்கே மீண்டும் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, விஜய் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை, அண்ணா டிஎம்கே கொடுத்தாலும் ஆச்சரியம் இல்லை. பட் யார் கொடுப்பான்னு நமக்கு தெரியாது. யார் வந்தாலுமே சிறப்பு, அதை அப்படியே ஒதுக்கி வச்சுருவோம். இங்கே பார்க்கும் பொழுது 4ஆம் தேதிக்கு பிறகு படம் வரும்போது வேறு ஒருத்தர் ஆட்சி அமைத்தால் இந்த படத்தை என்ன மாதிரி சிக்கல்கள் வரும் இன்னும் மேலும். தியேட்டர் கிடைக்காது, வாங்க மாட்டாங்க யாரும். வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் பூரா ஐயா படம் ஓடுமா ஓடான்னு தெரியாது, ஓட விடாம என்ன பண்ண முடியும், அதில் போட்ட காசை கொடுங்க எனக்கு அப்படிம்பாங்க. தியேட்டருக்காரவங்க படத்தை ரிலீஸ் பண்ணுறது தியேட்டர் கொடுக்க மாட்டாங்க. எங்கள் தியேட்டர் நிலைமை என்ன ஆகும், வேண்டாமாங்க. இதெல்லாம் வராது, இப்போல்லாம் யோசிப்பாங்க. ஓகே, இப்போ ஜனநாயகம் படத்துக்கு இந்த ஒரு பின்னடைவுகள் கூட வர வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே சார், நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.